ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தாக்குதலை வெளிப்படுத்தும் எச்சரிக்கை ஒலி தொடர்ந்து ஒலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீரின் நவ்சராவை நோக்கி வந்த 2 ட்ரோன்களை சற்று முன் இந்திய ராணுவம் தாக்கி அழித்ததை தொடர்ந்து மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதனால உதம்பூர் மற்றும் ஜம்மு ஆகிய பகுதிகளில் எச்சரிக்கை ஒலியானது எழுப்பப்பட்டு வருகிறது. ஜம்மு உதம்பூரை நோக்கி மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் சைரன் ஒலி என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய எச்சரிக்கை ஒலி. இந்த சைரன் ஒலி என்பது சாலையில் ஆம்புலன்ஸ் அதே போன்று அவசர ஊர்திகளான தீயணைப்பு வாகனங்கள் செல்லும் பொழுது தான் அந்த வாகனங்கள் வருவதை எப்படி மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு சைரன் ஒலிக்குமோ அதே போன்று வான்வழியாக தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நேரத்திற்கு முன்னாக மக்களை எச்சரிக்கக்கூடிய வகையில் ஒரு சைரன் ஒலி எழுப்பப்படும். அதுபோல் அந்த சைரன் ஒலி எழுப்பதற்கான சைரன்கள் நகரம் முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த ஒலி சத்தம் கேட்கும் பொழுது மக்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை முழுவதுமாக அணைக்க வேண்டும். எந்த மின் விளக்குகளையும் அதே போன்று எந்த வகையான விளக்குகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. முழுவதுமாக இருள்படுத்துகிற நேரத்தில் எந்த இடம் என்பது அறியாமல் எதிரிகள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு அது சிரமத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவருடைய அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கும் வசதியாக இருக்கும் என்பதனால் இது போன்ற எச்சரிக்கைகள் முன்கூட்டியே அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதே போன்று பஞ்சாபினுடைய 18ஆம் மீதான ட்ரோன் தாக்குதலும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தின் 18ஆவை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் நடுவானில் இடைமறித்து அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாரமுல்லாவிலும் எச்சரிக்கை ஒலியானது எழுப்பப்பட்டிருந்தது. காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் வான் தாக்குதலை தெரிவிக்கும் வகையிலான எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டிருந்தது. காஷ்மீரில் ஊடுருவல் முயற்சியும் இந்தியா முறியடித்திருக்கிறது. இந்திய எல்லைக்குள்ளாக காஷ்மீரின் சம்பா வழியாக நடைபெற இருந்த ஊடுருவல் முயற்சி எல்லை பாதுகாப்பு படையை முறியடித்தது. பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இந்தியாவுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் அந்நாட்டில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்திய இராணுவம் பாகிஸ்தான்களில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பாகிஸ்தான் தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலையும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது இந்திய இராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. முன்னதாக இந்த பிரச்சனை தொடங்கிய இடம் என்பது பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்றால் இல்லை, அதற்கு முன்பு இருந்தே பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு துணை போனதுதான் என்பதுதான் நிதர்சனம் என்று உலக அரங்குக்குள்ளாக ஆதாரப்பூர்வமாக இதை நிரூபித்திருக்கிறது. தொடர்ந்து பதற்றமான சூழலை பாகிஸ்தான் ஏற்படுத்துமானால் அதற்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுக்கும் என்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எச்சரிக்கை கொடுத்திருந்தார். இதற்கு முன்பாக பகல்காம் சம்பவத்தை தொடர்ந்து அதற்கு பிறகாக பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிரதமர் மோடியும் தீவிரவாதம் பயங்கரவாதிகளுடைய ஆணிவர் எங்கிருந்தாலும் அதனை தேடி சென்று அழிப்போம் என சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த சூழலில் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் தாக்குதலை இன்று காலை நடத்தியிருந்தது. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக 8ஆம் தேதி அன்று நேற்றைய தினம் காலை நேரத்தில் இந்தியா ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தானுடைய 9 நகரங்களில் தாக்குதல் நடத்தியிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பையே இந்தியா சிதைத்திருக்கிறது. இது போன்ற ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் இன்று மாலை நேரத்தில் இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீர் குறிப்பாக ஸ்ரீநகருடைய நகரத்தையும் பஞ்சாப் அதே போன்று குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுடைய எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்துடைய 18ஆவை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் நடு வானிலையை இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரோன்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு எதிரி நாட்டினுடைய ஆயுதம். அந்த ட்ரோன்கள் நேராக அந்த இலக்கை நோக்கி நகரும். அந்த இலக்கு வந்ததும் அந்த இலக்கில் விழுந்து வெடித்து சிதறும். இதன் மூலமாக இலக்கில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்த முடியும். இதுதான் ட்ரோன் வழி தாக்குதலுடைய நோக்கம். அந்த வகையில் ட்ரோன் வழி தாக்குதலை இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவி இருந்தது. இதனை வான்வெளியிலேயே இந்தியா அழித்தொழித்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது வானிலிருந்து இலக்கை நோக்கி நகரக்கூடிய நேரங்களில் இந்தியாவினுடைய வான் எல்லைக்குள்ளாக இது போன்ற ஒரு அச்சுறுத்தல்கள் ஏதேனும் வந்தால் உடனடியாக இந்தியாவினுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு ரேடார் மூலமாக கண்காணித்து எச்சரிக்கை கொடுக்கும். அதன் மூலம் உடனடியாக தாக்குதல் நடத்தி அந்த வான்வெளியிலேயே அது வரக்கூடிய வழியிலேயே அழித்தொழிக்கப்படும். அந்த வகையில் தான் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இராணுவ விமானங்களும் வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டு அதனுடைய வெறும்
குப்பை கிடங்காகவும் வெறும் குப்பை கொண்ட இரும்பு குப்பை கழிவுகளாகவும் தான் இந்திய மண்ணில் விழுந்திருக்கிறது. இந்திய வானெல்லைக்குள் வேண்டுமானால் அவை முழு திறன் இருக்கக்கூடிய போர் கருவிகளாக நுழைந்திருக்கலாம். ஆனால் இந்தியாவுடைய மண்ணை தொடும் பொழுது அவை வெறும் சாம்பலாகவும் வெறும் குப்பை கழிவுகளாகவும் தான் கொட்டி தீர்த்திருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் தர வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்களில் இந்தியா தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட இடங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. லாகூரில் 2வது முறையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பெஷாவர், பாகிஸ்தானுடைய 6வது பெரிய நகரம் பெஷாவர் மீதும் தாக்குதல் நடத்தியது. அதேபோன்று பாகிஸ்தானுடைய சியால்கோட் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. ராயல்பிண்டி மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. இதுபோன்ற பல்வேறு இடங்களில் பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய செயல்பாடுகளுக்கு பதிலடியாக இந்தியா தாக்குதலை கொடுத்திருந்தது. இந்த தாக்குதலில் தொடர்ந்து குவெட்டா நகரிலும் இந்தியா தாக்குதலை தொடர்ந்திருந்தது. இதுபோல் பல்வேறு நகரங்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தாக்குதலை நடத்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் இந்தியாவை போல் நின்று நிதானமாக இலக்கு எது என்று அறிந்து தாக்கக்கூடிய ஒரு நாடாக அறியப்படாத ஒரு நாடு. ஏனெனில் கண்ணை மூடிக்கொண்டு அப்பாவி மக்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்துவதற்கு ஒரு நாடு துணிகிறது என்றால் அந்த நாட்டினுடைய போர் தந்திரங்கள் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் சர்வதேச அரங்கில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அந்த பாரமுல்லா பகுதிகளில் தாக்குதலை நடத்தும் பொழுது அதனுடைய தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதல் நடத்த முற்பட்ட போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதல் நடத்த முற்பட்ட போது அந்த தாக்குதலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்கள்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதனால பல்வேறு உச்சகட்ட ஏற்பாடுகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வரக்கூடிய சூழலில் இந்தியா பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளையும் அவருடைய ட்ரோன்களையும் அழித்து தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாட்கள்லையும் வரக்கூடிய நேரங்கள்லையும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானை அடித்ததெல்லாம் பகல் நேரத்தில், குறிப்பாக இரவு நேரங்களில் 25 நிமிடங்களில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் கூடாரங்களை மட்டும்தான் இந்தியா அழித்திருந்தது. ஆனால் பாகிஸ்தான் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், பாகிஸ்தானுடைய இராணுவ கட்டமைப்பு மீது இந்தியா நடத்திய தாக்குதல் எல்லாம் நேற்று 8ஆம் தேதி பகல் நேரத்தில், மே 8ஆம் தேதி பகல் நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல். ஆனால் இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் என்பதெல்லாம் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் தாக்கக்கூடிய நேரமாக நள்ளிரவுகளில் 1 மணி அளவில் எல்லாம் அவருடைய தாக்குதல் என்பது இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போல் அல்ல. எளிதில் இந்தியனுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக அதை கண்டறிந்து அந்த தாக்குதல்களை முறியடித்திருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குவதற்கு முயற்சித்தால் அதற்கான உரிய பதிலடிகளை இந்தியா வழங்கும் என்றும் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானுடைய எல்லை வழியாக இந்தியாவுக்குள்ளாக ஊடுருவல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய இந்த இராணுவ தந்திரங்கள் என்பதெல்லாம் கடந்த காலத்தில் மற்ற நாடுகள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய தந்திரங்கள். இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் தொடுத்த பொழுது மலிவான ஏவுகணைகளை ஏராளமாக ஏவுகணைகளை ஒன்றாக ஒரே இடத்திற்கு நோக்கி தாக்குதலை நடத்தினார்கள். இதன் மூலமாக பல்வேறு முனை தாக்குதல்கள் ஒரு நகரத்திற்குள்ளாக இருக்கும். இது ஹமாஸ் மீது இஸ்ரேல் தொடுத்து காட்டிய ஒரு போர் தந்திரம். இந்த தந்திரத்தை இந்தியாவின் மீது பயன்படுத்துவதாக நினைத்து இந்தியாவினுடைய நகருக்குள்ளாக இதுபோல் அவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட அந்த தாக்குதல்கள் எல்லாம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டு விட்டது. இதனால் பாகிஸ்தானுக்கு மிகுந்த ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அந்த போர் தந்திரங்கள் அனைத்தும் இந்தியாவுடைய உச்சபட்ச இராணுவத்துடைய தளவாடங்கள் மூலமாகவும் இராணுவ கருவிகள் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் இதனுடைய தாக்குதலில் இருந்து மீண்டும் தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் பதில் தாக்குதல்களை மீண்டும் நடத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதற்கும் இந்திய இராணுவம் தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.